ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் இயக்கிய ரியர் விண்டோ திரைப்படம் 1956ஆம் ஆண்டு வெளியாகி உலக சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக நிலை பெற்றது. ஜேம்ஸ் ஸ்டீவர்ட், கிரேஸ் கெல்லி, டெல்மா ரிட்டர், ரேமண்ட் பர் ஆகியோர் நடித்த இந்த மர்ம த்ரில்லர் பார்வையாளர்களை ஒரு தனித்துவமான அனுபவத்திற்குள் இழுத்துச் செல்கிறது. வேவு பார்த்தல், சந்தேகம், ஒழுக்கம், தனிமை போன்ற கருப்பொருட்களை ஆராயும் இத்திரைப்படம் நியூயார்க் நகரத்தின் கிரீன்விஸ் வில்லேஜ் முற்றத்தில் நடக்கிறது. தொழில்முறை புகைப்படக் கலைஞரான பி. ஜெஃப் ஜெஃபரிஸ் உடைந்த காலால் சக்கர நாற்காலியில் முடங்கிக் கிடக்கிறார். தனது அடுக்குமாடி குடியிருப்பில் அடைபட்டிருக்கும் அவர் தனது பின்புற ஜன்னல் வழியாக அண்டை வீட்டார்களை வேவு பார்ப்பதில் தனது நாட்களை கழிக்கிறார். ஒவ்வொரு அண்டை வீட்டாரும் ஒரு சிறிய கதையை வெளிப்படுத்துகிறார்கள். மிஸ் லோன்லி ஹார்ட்ஸ் என்று அழைக்கப்படும் தனிமையான பெண், மிஸ் டோர்சோ என்ற நடனக் கலைஞர், இசையுடன் போராடும் ஒரு இசையமைப்பாளர், ஒரு புதுமணத் தம்பதியினர் என பலரும் ஜெஃப் கண்களுக்கு புலப்படுகிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் லார்ஸ் டோர்வால்ட் என்ற சாதாரண மனிதரின் படுக்கையில் இருந்த மனைவி திடீரென காணாமல் போகிறார். டோர்வால்ட் தனது மனைவியை கொன்றுவிட்டதாக ஜெஃப் சந்தேகிக்கிறார். தனது கவர்ச்சியான காதலி லிசா ஃப்ரீமாண்ட் மற்றும் செவிலியர் ஸ்டெல்லா ஆகியோரின் உதவியுடன் ஜெஃப் தூரத்தில் இருந்தே டோர்வால்ட்டின் நடத்தையை விசாரிக்கத் தொடங்குகிறார். லிசா டோர்வால்ட்டின் குடியிருப்பிற்குள் ரகசியமாக நுழைவது போன்ற பெரிய சாகசங்களை மேற்கொள்கிறார். டோர்வால்ட் தான் கண்காணிக்கப்படுவதை உணரும்போது பதற்றம் அதிகரிக்கிறது. ஒரு பரபரப்பான உச்சக்கட்டத்தில் அவர் ஜெஃப்பை எதிர்கொள்கிறார். இது ஒரு நாடக போராட்டத்திற்கு வழிவகுக்கிறது. இறுதியில் காவல்துறையின் தலையீடும் டோர்வால்ட் தனது மனைவியை கொன்றார் என்பதற்கான உறுதிப்படுத்தலும் நிகழ்கிறது. ரியர் விண்டோ திரைப்படம் வேவு பார்த்தல் மற்றும் அதன் நெறிமுறைகள் குறித்து ஆழமான கேள்விகளை எழுப்புகிறது. நல்ல நோக்கங்களுடன் இருந்தாலும் மற்றவர்களை அவர்களின் சம்மதமின்றி பார்ப்பது சரியா? ஜெஃப் ஒரு கதாநாயகனாகவும் அதே சமயம் ஒரு அத்துமீறுபவராகவும் சித்தரிக்கப்படுகிறார். ஒவ்வொரு ஜன்னலும் வெவ்வேறு வகையான தனிமையையும் உறவுகளையும் காட்டுகிறது. ஜெஃப்பின் சொந்த அர்ப்பணிப்பு பயம் மற்றவர்களை பார்ப்பதன் மூலம் சவால் செய்யப்படுகிறது. ஹிட்ச்காக் நம்மை ஒரு வேவு பார்ப்பவர்களாக மாற்றுகிறார். கேமரா ஜெஃப்பின் குடியிருப்பிலிருந்து ஒருபோதும் வெளியேறாததால் நாம் அவரது வேவு பார்க்கும் செயலில் உடந்தையாகிறோம். சாதாரண கண்காணிப்பை சஸ்பென்ஸாக மாற்றும் இந்த திரைப்படம் வெறும் பார்ப்பதன் மூலம் எவ்வளவு கதை சொல்லலையும் உணர்ச்சியையும் உருவாக்க முடியும் என்பதை காட்டுகிறது. பாரமவுண்ட் ஸ்டுடியோவில் ஒரு பெரிய செட் கட்டப்பட்டது. முற்றமும் சுற்றியுள்ள அனைத்து குடியிருப்புகளும் உண்மையானதாகவும் செயல்படக்கூடியதாகவும் இருந்தன. இது ஒரு மூச்சு திணறல், ஆழ்ந்த சூழலை உருவாக்குகிறது. பல செயல்கள் ஒரே நேரத்தில் நடக்கும் ஒரு மேடை நாடகம் போல இது அமைந்தது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஷாட்டும் ஜெஃப்பின் பார்வையிலிருந்து எடுக்கப்பட்டது. கேமரா குடியிருப்பிலிருந்து ஒருபோதும் வெளியேறவில்லை. இது வேவு பார்த்தல் என்ற கருப்பொருளை மேம்படுத்துகிறது. ஹிட்ச்காக் நீண்ட லென்ஸ்கள் மற்றும் டிராக்கிங் ஷாட்களை பயன்படுத்தி வேவு பார்க்கும் உணர்வை உருவகப்படுத்தினார். ஜாஸ்பென்ஸ் காட்சிகளின் போது பின்னணி இசை இல்லை. நகரத்தின் இயற்கையான ஒலிகள் மட்டுமே இருந்தன. நாம் கேட்கும் இசை இசையமைப்பாளரின் பியானோ, ரேடியோக்கள் போன்ற உலகின் உள்ளே இருந்து வருகிறது. இது டைஜெட்டிக் சவுண்ட் எனப்படும். பகல் மற்றும் இரவு சுழற்சிகள் கவனமாக ஒளியூட்டப்பட்டு நேரத்தை பிரதிபலித்தன. ரியர் விண்டோ டெக்னிகலரில் படமாக்கப்பட்டது. இது கிரேஸ் கெல்லியின் அழகையும் குடியிருப்புகளுக்கு இடையிலான காட்சி பிரிவையும் மேம்படுத்தியது. ஹிட்ச்காக்கின் தனித்துவமான சஸ்பென்ஸ் நுட்பங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டன. மேசையின் அடியில் குண்டு முறை இதில் முக்கியமானது. ஏதோ வரப்போகிறது என்று நமக்கு தெரியும், ஆனால் எப்போது என்று தெரியாது. ஜெஃப்பிற்கும் அவர் பார்ப்பதற்கும் இடையில் வெட்டுவது பதற்றத்தையும் ஈடுபாட்டையும் அதிகரிக்கிறது. ஹிட்ச்காக் அமைதி, சிறிய அசைவுகள் மற்றும் தகவல்களை தடுத்து நிறுத்துவதன் மூலம் சஸ்பென்ஸை உருவாக்குகிறார். ரியர் விண்டோ போன்ற ஒரு திரைப்படத்தை உருவாக்க ஒரு இறுக்கமான, சுய கட்டுப்படுத்தப்பட்ட ஸ்கிரிப்ட் தேவை. குறைந்தபட்ச இடங்கள், ஒரு வலுவான காட்சி கருப்பொருள், ஒரு பெரிய செட் அல்லது புத்திசாலித்தனமான டிஜிட்டல் உருவகப்படுத்துதலுக்கான பட்ஜெட், நுட்பமான சைகைகள் மற்றும் வெளிப்பாடுகள் மூலம் கதையை வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் தேவை. கண்காணிப்பை ஒரு முக்கிய இயக்கவியலாக கொண்ட ஒரு சஸ்பென்ஸ் ஸ்கிரிப்டை எழுதுங்கள். பெரும்பாலான செயல்களை திரைக்கு வெளியே வைத்திருங்கள். பார்வையாளர்கள் மர்மத்தை ஒன்றிணைக்க விடுங்கள்.
பல கதைகள் காட்சி ரீதியாக வெளிப்படும் ஒரு செட் அல்லது இருப்பிடத்தை வடிவமைக்கவும். பால்கனிகள், ஜன்னல்கள், பாதுகாப்பு கேமராக்கள் அல்லது சமூக ஊடக ஊட்டங்கள் கூட பயன்படுத்தப்படலாம். பதற்றத்திற்காக ஒலி மற்றும் அமைதியை பயன்படுத்துங்கள். இயற்கையான ஒலிகள் கதையின் சில பகுதிகளைச் சொல்லட்டும். உங்கள் பார்வையை வரம்புக்குட்படுத்துங்கள். ஒரு ஒற்றை POV கதாபாத்திரத்துடன் ஒட்டிக்கொள்ளுங்கள். அவர்கள் பார்ப்பதையும் எதிர்வினையாற்றுவதையும் காட்டுங்கள், முழு படத்தையும் அல்ல. பார்வையாளர்களின் எதிர்பார்ப்புகளுடன் விளையாடுங்கள். தகவல்களை தூண்டி, காட்சி துப்புகளை கைவிட்டு, சஸ்பென்ஸை மெதுவாக உருவாக்குங்கள். ரியர் விண்டோ காட்சி கதை சொல்லல் மற்றும் சஸ்பென்ஸில் ஒரு மாஸ்டர் கிளாஸ். ஒரு அறை, ஒரு கதாபாத்திரம், ஒரு பார்வை என வரம்பு எவ்வாறு படைப்பாற்றலை தூண்டும் என்பதை காட்டுகிறது. ஆர்வம், தனியுரிமை மற்றும் மனித இயல்பு பற்றிய காலமற்ற பாடங்களை இது வழங்குகிறது. இந்த திரைப்படம் இன்றும் திரைப்பட மாணவர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் ஒரு உத்வேகமாக திகழ்கிறது.